நான் திவ்யா பற்றி மார்னிங்கே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு அரைச்சிட்ருக்காங்க. அப்போ ரம்யாவும் கெமியும் அந்த பக்கம் வராங்க. அப்போ ரம்யா கிட்ட ஒரு கேரோடு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ முதல்ல உன் டீ குடிக்கிறத நிப்பாட்டு, டீ குடிச்சிட்டு நான் டீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டு நீ ஃப்ரூட்ஸும் நிறைய சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சேன்னா உன்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா கிட்ட. இங்கே நிறைய பேர் ரம்யா வந்து ஃபேக்காக மயங்கி விழுந்தாங்க, ஃபேக்காக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஜென்யூன் கேரை வந்து நான் திவ்யா கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். அவங்களோட பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி கோவம் வந்துடும், அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவம் வருது. அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அன்றைக்கி சபரி அழும்போது சரி ரொம்ப ஜென்யூனாக போய் கேர் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் வந்து மாவாட்டுறாங்க, நிறைய நேரம் அவங்க தான் மாவாட்டுறாங்க. இப்போ சபரியை தேடுவாங்க லைவில் மார்னிங்கில். அப்புறம் சபரி வந்தோடனே சபரிக்கிட்ட மாவாட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து போய் தோசை சுட போயிடுவாங்க. அப்போ சபரி ஆட்டிகிட்டு இருப்பார். அவருக்கு எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. உடனே வந்துட்டு திவ்யா கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, உனக்கு எப்போ கை வலிக்குதோ சொல்லுடா, மாற்றி விடலாம், நான் தோசை சுட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சபரி வந்துட்டு சரி நான் சொல்கிறேன், கை வலிச்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதனை குளிக்க போக சொல்லியிருப்பாங்க, நீ குளிச்சு ரெடி ஆகிட்டு வா நான் செய்கிறேன்னு. ஆனால் கமருதன் வந்துட்டு இல்லை நீ தனியாக வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போனவர் திருப்பி வந்துடுவார். திருப்பி வந்து தோசை சுட சரியாமல் சுட்டுட்ருக்காரு. அப்போ வந்து கானா வினோத் பக்கத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு, கமருதனுக்கு எப்படி தோசை சுடணும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. சாண்ட்ரா வந்து குக்கிங்லாம் பண்ணுறாங்க. பட் ஏதாவது ஸ்ட்ரெனோஸ் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெனோஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை உண்மையிலே நீங்களும் சாண்ட்ரா மாவாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க் பண்ணுறத பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் அவங்க அதிகமான ஒர்க் பண்ணதில்லை. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.